அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே தான் பெரிகாத்தான் நேசனலின் ஏஜென்ட் அல்ல என்று மீண்டும் மறுத்துள்ளார். அண்மைய சர்ச்சைகள் குறித்து தாம் குரல் எழுப்பியது அம்னோவின் நிஜமான அதன் அசல் போராட்டத்தை காண விரும்பிய அடிமட்ட மக்களின் விருப்பத்தை பிரதிபலிப்பதாக அக்மால் கூறியதாக புத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. உண்மையிலேயே ஒரு பெரிகாத்தான் ஏஜெண்டாக இருந்திருந்தால் நான் பெரிகாத்தானில் இணைந்திருப்பேன். இன்று நான் சுமந்து செல்வது அடிமட்ட மக்களின் குரலும் அவர்களின் அபிலாசைகளும் தான் என்று அக்மால் தெரிவித்துள்ளார். உண்மையில் கசப்பாக இருக்கலாம், ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எந்த ஒரு போராட்டத்திலும் எல்லாம் இனிமையாக இருக்காது என்றும் நேற்று இரவு ஜெர்தேயில் நடந்த திரங்கானு அம்னோ இளைஞர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அக்மால் இதனை தெரிவித்தார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் கிங் சிங் மக்களின் தனிப்பட்ட மதுபான சேகரிப்புகளை குறிவைப்பதற்கு பதிலாக மதுபான கடத்தலை தடுப்பதில் கவனம் செலுத்துமாறு சுங்கத்துறைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கலால் சட்டம் 1976 வீட்டில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக மதுவை வைத்திருப்பது சட்ட விரோதமானது அல்ல என்று கூறினாலும் வீட்டில் அதிக அளவு மதுபானங்களை சேமிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று ஒரு அதிகாரி கூறியதை அடுத்து சுங்கத்துறை பொதுமக்களை குழப்பப்படுத்தியுள்ளது என்று விந்தலு எம்பியுமான அவர் கூறினார். இது போன்ற கருத்துகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்பதோடு ஏற்கனவே உள்ள சட்டங்கள் மீதான அவர்களின் நம்பிக்கையை சிதைக்கின்றன, மேலும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்று தியோங் கூறினார். சுங்கத்துறை நமது சந்தையில் வெள்ளமாய் பெருக்கெடுக்கும் கடத்தல் மதுபானங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்கள் மூலம் மக்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் உண்மையான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை காண வரி செலுத்துகிறார்கள். அதிகாரிகள் தவறான விஷயங்களில் தங்கள் சக்தியை வீணடித்தால் அது அரசாங்கத்தின் மீது அதிக விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். வடக்கு பிராந்திய மதுபான விற்பனையாளர்கள் சங்கத்துடனான ஒரு உரையாடல் அமர்வில் சுங்கத்துறை உதவி இயக்குனர் வி கமல்ஹாசன் பெரிய அளவிலான தனிப்பட்ட சேகரிப்புகளை வைத்திருப்பது 1976 ஆண்டு கலால் சட்டத்தை மீறுவதாக கருதப்படலாம் என்று கூறியதாக கூறப்படுகிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை கற்றுத் தேர்வதில் மலேசியா ஒருபோதும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய இலக்கவியல் மாற்றத்தை எதிர்கொள்வதில் மலேசியா மீண்டெழும் தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதற்கு புதிய திறன்களையும் தொழில்நுட்பங்களையும் பெறுவதற்கான நாட்டின் திறன் மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். 5G மற்றும் AI ஆற்றலை மேம்படுத்தவில்லை என்றால் நாம் பின்தங்கி விடுவோம் என்று குறிப்பிட்ட அவர், தவறினால் நமது பிள்ளைகள் சிறந்த வேலைகளை பெற முடியாது என்று அவர் கூறினார். செல்காம் டிஜி நிறுவனம் ஏற்பாடு செய்த CDNXT திட்டத்தை நேற்று தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நகர்ப்புற மறு உருவாக்க சட்டத்தை ஆதரித்து இன்று காலை நாடாளுமன்றத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒன்று கூடினர். இந்த சட்ட திருத்தத்தால் பலதரப்பட்ட குடியிருப்பு வாசிகள் பயனடைவதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சின் இந்த சட்ட திருத்தம் மக்களுக்கு தேவையானது என்றும் அவர்கள் கூறினர். பதாகைகளுடன் மக்கள் ஒன்று கூடி அதன் அமைச்சர் நாகூர் மிங்கிடம் அவர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். பொதுமக்களின் ஆதரவு கடிதத்தை அமைச்சர் நாகூர் மிங், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் அலியாஸ் ரமெலி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த சட்ட திருத்தத்தால் அதிகப்படியான அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசு செலவில் புதுப்பிக்கப்படும் என்றும் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருந்தாலும் ஒரு சில எதிர்க்கட்சியினர் அரசியல் நோக்கங்களுக்காக இச்சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நாகூர் மிங் தெரிவித்தார். சட்டம் குறித்தான புரிதலும் அறிவும் எதிர்க்கட்சியினரை விடவும் பாமர மக்களுக்கு மிகுந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு சட்ட பயிற்சி வழங்குவதற்காக கல்வி அமைச்சு பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பள்ளிகளில் நடந்த பல கொடுமைப்படுத்துதல் சம்பவங்களை தொடர்ந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய சட்ட அகாடமியின் ஆதரவுடன் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் தெரிவித்தார்.
தினசரி குழந்தைகளை கையாளும் பள்ளிகள் சட்டம் குறித்து முழுமையாக அறிந்திருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று அவர் கூறினார். குழந்தைகள் அதிக நேரத்தை செலவிடும் பள்ளி மட்டத்தில் பகடிவதை, பாலியல் வன்முறை மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் குறித்த சட்டங்களை நன்கு புரிந்து கொள்ளப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று அவர் எடுத்துரைத்தார். ஜொகூர் தஞ்சோங் லங்சாட்டில் உள்ள எக்கோசரஸ் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் நிறுவனம் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலம் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் மலேசியா நிலையான விமான எரிபொருளான SAF-இன் உள்நாட்டு உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் SAF சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் தனது அமைச்சு எடுத்து வருவதாக தோட்டத்துறை மற்றும் மூலப்பொருள் துணை அமைச்சர் சான் ஃபுங் ஹின் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.